நான் எப்படி சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் இல்லை, அது வந்து ஒன் ஆஃப் த டெஸ்டினேஷனாக ஆயிடுச்சு மக்கள் மத்தியில். ரெண்டாவது விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க வர்றதுக்கே. அண்ட் ரெண்டாவது வந்துட்டா கூட ஒரு 7-8 வருஷம் கழிச்சு வீசா ரினியூ பண்ண போகும்போது என்ன ஆகும்னா, நீ முதல்ல வேலை பார்த்த கம்பெனி வந்து ஃப்ராடுன்னு தெரிஞ்சிடுச்சு, அந்த நேரத்தில் நீ அந்த கம்பெனியில் வந்து வேலை பார்த்துருக்க, அப்போ நீயும் ஃப்ராடாக தான் இருப்ப. அந்த முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த சிபிடி ஓபிடிலேருந்து அந்த ஹெச்ஓபி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த பீரியட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியடாக இருக்கும். ஃப்ரெஷர்ஸ்க்கு நீங்கள் வந்து நல்ல ஃபீல், நீங்கள் நார்மலாகவே நீங்கள் வந்து 85லேருந்து 100K நீங்கள் வந்து வாங்கலாம். நீங்கள் வந்து டெக் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து 145, 150 வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நீஷான டெக்னாலஜி அண்ட் ரொம்ப பெரிய கம்பெனிஸ் அப்படின்னா நீங்கள் 180, 200 தாராளமாக வாங்கலாம். இந்தியாவிலேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வேலை பார்க்க போகிறவங்களும் சரி, அவங்க வந்து ஒரே இண்டஸ்ட்ரியில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க. டெக் இண்டஸ்ட்ரி 90% பார்த்தீங்கன்னா அது வந்து போரஸ்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், வேலை பார்க்க போகிறவங்க வந்து 90% வந்து அவங்க டெக் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகிறாங்க. மீதி கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் மற்ற இண்டஸ்ட்ரிக்கு போகிறாங்க. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெக் இண்டஸ்ட்ரி வளர்கிறதுக்கு இந்தியன்ஸ் தேவைப்படுது, ஆனால் ஓவராலாக அமெரிக்கா வளர்கிறதுக்கு இந்தியன்ஸ் தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். அது லிங்க்டின் வந்து நீங்கள் லிங்க்டின்ல இல்லைன்னா நீங்கள் இல்லவே இல்லை. நீங்கள் இன்டர்வியூவில் போனீங்கன்னா கூட அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, லிங்க்டின் ப்ரொஃபைல் வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே லிங்க்டின் ப்ரொஃபைலை ஃபுல்லாக பார்ப்பாங்க. சின்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து ஏஐ வந்து உங்கள் ஜாப் எடுக்க போகிறதில்ல, ஏஐ தெரிஞ்ச ஒரு ஆள் தான் உங்களோட ஜாப் எடுக்கலாம். ஸோ அந்த ஆள் நீங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஜாப் ஸ்டில் யூஎஸ் வந்து இட் இஸ் அன்மேட்ச்ட். ஏன்னா நீங்கள் எந்த கண்ட்ரியை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலும் யூஎஸில் இப்போவும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நிறைய இருக்குது. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல் வித் ஆர்ஜே ராஜேஷ் இணைஞ்சிருக்காரு. நிறைய கொஸ்டின் எனக்கு இருக்குது, உங்களுக்கும் தெரியும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குன்னு, அவரே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோம். நம்ம கொஞ்சம் உள்ளே போகலாம் பாட்காஸ்ட்டுக்குள்ளே. பாட்காஸ்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் யூஎஸ் அஸ் அ டெஸ்டினேஷன் ஃபார் ஸ்டடி அப்ராட்னா இந்த பாட்காஸ்ட் ரொம்ப முக்கியம். அவரோட யூடியூப்பும் ரொம்ப முக்கியம். உள்ளே வாங்க, அவரை வெல்கம் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஹவ் யூ டூயிங்? வணக்கம், தேங்க்யூ. ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா அது வந்து யூஎஸ்ன்னு எடுத்தானா, ஏன்னா ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன், ஒரு ஸ்டடி அப்ராட் அப்படின்னு எடுத்தால் ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் என்னன்னு சொன்னால் யூஎஸ் தான் சொல்லுவாங்க. முதல் விஷயம், பேசப்பட வேண்டிய விஷயம், பிரசிடென்ட் ட்ரம்ப். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஹைப்போட வந்தாங்க, எலான் மாஸ்குள்ளே இருக்க போகிறாரு அப்படின்னு. கடைசியில் பார்த்தா சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. விவேக் ராமசாமியை உள்ளே கொடுத்துட்டு வந்தாங்க. அவர் பார்த்து எலான் மாஸ்க் ஹேண்டில் பண்ணுறாரா, நான் உள்ளே வரல அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆக்சுவலாக சொல்லுங்கள், ஆக்சுவல் சுச்சுவேஷன் இப்போ ஸ்டூடெண்ட்டோட, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய பேர் நான் கேட்குறேன், ரொம்ப பயத்தில் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. H1Bயில் இருக்கவங்க ஊருக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன சுச்சுவேஷன் ஆக்சுவலாக இப்போ கரண்ட்டான சுச்சுவேஷன் வந்து ஒரு லைனில் சொல்லணும் அப்படின்னா நல்லா ப்ரெடிக்டே பண்ண முடியாது. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அன்ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அதில் ஒரு சில ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்சல்யூட் ஆகிடும். ஸோ ஒரு இமிக்ரேஷன் அட்டார்னி நீங்கள் ஒரு யூடியூப்லாம் வச்சுருக்காங்களே, அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டாக இருக்காங்க. இது அவங்க தான் ஒரு இது வந்து அவங்களோட ப்ரொஃபஷன். எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது இதுதான் சொல்கிறது ப்ரொஃபஷன். அவங்களாலே வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு வந்து செக் பண்ணிட்டு சொல்கிற நிலைமையில தான் அங்கே இருக்குது. அதனால் நார்மல் மக்களுக்கு இல்லை எங்களை மாதிரி இல்லை ஸ்டூடெண்ட் மாதிரி ஆளுங்கெலாம் வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்டேட் வந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டில் தான் எல்லாரோட மைண்டும் இப்போதைக்கு இருக்குது. அது நம்ம நேர்களுக்கு என்ன சொல்லணும்னா, 50-60 லட்ச ரூபா செலவு பண்ணிவிட்டு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு லோன் எடுத்து கொடுத்து போகிறது படிக்கிறதுக்கு, அதை மட்டும் வேலையை பண்ணுறா அப்படிங்கிறது சிம்பிள் மெசேஜ் ஆக்சுவலாக. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரீம் டெஸ்டினேஷனாக இருக்குது, அது வந்து ஹெல் டெஸ்டினேஷனாக ஆயிடக்கூடாது ஆக்சுவலாக. ஓகே, கம்மிங் பேக் டு த பாயிண்ட், பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னென்னா இப்போ ஓபிடி சிபிடி. ஏன்னா 1 year 2 years மாஸ்டர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா 3 years ஸ்டெம் ஓபிடி, அதுதான் பிக்கஸ்ட் அட்ராக்ஷனே. ஓகே, நிறைய பேருக்கு ஸ்டெம் ஓபிடியில் வேலை கிடைக்கல. யூஎஸ் இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி வேர் இன்டர்ன்ஷிப் மோஸ்ட்லி பெய்டு இன்டர்ன்ஷிப்பாக தான் இருக்கும். இப்போ அவனை கேட்டால் ஃப்ரீயாக நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு அந்த ஓபிடி கண்டினியூ ஆகணும், அதுக்குள்ளே நான் வேறு ஏதாவது மாறணுங்கிறதுக்காக ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கேங்க. வேலை கிடைக்கல. இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் படித்தேன், லாஸ்ட்டு 4-5 monthஸில் ஒரு 7 to 10 lakh people ஆர் லேட் ஆஃப். வேலை இல்லை, அவன் H1Bயில் 60 daysக்குள்ளே இன்னொரு வேலை கிடைக்கலன்னா தேவர் சப்போஸ் டு லீவ் த கண்ட்ரி. ஓகே, ஸோ இது மாதிரி நிறையா நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ திடீர்னு டிபோர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இடையில கொஞ்சம்
கோர்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு லா போட்டு தடுத்தாங்க. திருப்பி கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, நீ வந்து அவன் வந்து டாக்குமெண்ட் சரியில்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க திருப்பி. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷனில் 2 விஷயத்தை கிளியராக எடுத்து பேசலாம். ஒன்று, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உண்மையாலுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் இம்ப்ரூவ் ஆகலை. 4.3 4.4 தான் காமிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு இடத்துல கேட்டால் இவ்வளோ ஜாப் கட்டுங்கிறாங்க. ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகலை. என்ன ஆக்சுவலாக நடக்குது? நீங்கள் சொல்கிற அந்த 7 lakh ஆளுங்க சொன்னீங்களா, இது வந்து H1B கிடையாது, ஓவரால் டெக் இண்டஸ்ட்ரி. ஓகே, என்னன்னா H1B தவிர மீது அங்கே இருக்க சிட்டிசன்ஸ் அந்த எல்லாருமே சேர்ந்து தான் அங்கே. கரெக்ட். நிறைய கம்பெனிஸ் வந்து ஏஐ நாங்கள் வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால எடுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எக்கனாமியே வந்து ஸ்லோ டவுனாக தான் இருக்குது இப்போதைக்கு. அதனால அந்த இது நீங்கள் சொல்கிற அந்த 4 point இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து 2025 ஸ்டார்டிங்லேருந்து அது 4.123 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக ஒன்றும் போகலை. ஸோ அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கீழே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இது இப்போ ஸ்லைட்டாக மேலே 0.1 தான் மேலே போகுது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் 5 அப்படி மேலே போச்சுன்னா தான் இது வந்து பெரிய பிரச்சனை, அலார்மிங் பிரச்சனை. இது வந்து அதுக்கும் ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்குது. அது வந்து ட்ரம்ப் கிட்ட கூட இல்லை, இன்னொருத்தர்கிட்ட இருக்குது. அது வந்து அந்த ஊரில் இருக்க ஃபெட் சேர்னா ஃபெடரல் ரிசர்வோட சேர் வந்து ஜெர்மி பவல். நம்ம ஊர்ல எப்படி ஆர்பிஐயோட கவர்னர் மாதிரி அந்த ஊர்ல அந்த ஆர்பிஐ கவர்னர் வச்சுக்கோங்களேன், அவர் கையில இருக்கு. அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாருன்னா கொஞ்சம் எக்கனாமி அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, எங்கேயாவது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல போடலாமா அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் போடும்போது அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனில வந்து ஒருத்தவங்களை ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த டக்குன்னு வெளியே அனுப்பிச்சிட மாட்டாங்க. வேற எங்கேயாவது கம்பெனிக்குள்ள வந்து இந்த பொசிஷனை ஃபில் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து வேற ரீலோகேட் பண்ண தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட்லாம் ரீலோகேட் பண்ணிட்டு மீதி இல்லாதவங்க தான் வெளியே அனுப்புறாங்க. ஸோ இப்போ ஒரு வேலை வந்து மைக்ரோசாஃப்ட் ஒரு இத்தனாயிரம் பேர் நாங்கள் வெளியே அனுப்புறோம்னு சொல்றாங்கன்னா, இப்போ திடீர்னு மைக்ரோசாஃப்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருச்சு, அவங்க வந்து வேற எங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து கொஞ்சம் பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோன்ற மாதிரி ஒரு பாலிசி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்களை வந்து அந்த ப்ராஜெக்ட்டை மேப் பண்ணிடுவாங்க. ஸோ இது கூட இல்லாமல் இருக்கிறதுனால தான் அது வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் ட்ரம்ப் கூட பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே அவர் வந்து ட்விட்டரில் வந்து இவருக்கு தெரியல, ஜெர்மி பவலுக்கு தெரியல, ஹீஸ் லைக் நானே இருந்துருவேன், நானே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஹீஸ் லைக் வெரி இடியட் ஃபூல் அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, போட்டிருக்காரு. போட்டு வந்து அவர் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்து நாங்கள் எந்த ப்ரெஷருக்கும் வந்து இது பண்ண போதில்லை, எக்கனாமி எப்படி இருக்கா பார்த்தா நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இது வந்து அங்கே போயிட்டு இருக்கு. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து மேலே போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபெட் சேர் கிட்ட தான் அந்த ஒரு டிசிஷன் இப்போதைக்கு இருக்குது. கூடவே ட்ரம்ப் வந்து அவரோட பாலிசியை வந்து ஏதாவது வந்து திடீர்னு வந்து நான் டேரிஃப் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது புதுசாக ஒன்று கொண்டு வராமல் இருந்தாருன்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபெட் சேரோட ஒரு டிசிஷனால் இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து இப்போதைக்கு நிலைமை. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 2023 தான். ஓகே, 2023 ஒரு மேசிவ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து போனாங்க. 2024 கொஞ்சம் டவுன் ஆச்சு. இந்த 2025 வில் பி த ஒஸ்ட்டாக இருக்கும். அதாவது வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா 2016-17 போகிற நம்பர் தான் போவாங்க அப்படிங்கிறதே இருக்குது. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இந்த மாதிரி ஃபியர் தான். ஓகே, அதர் திங் எக்கானமி. ஓகே, ஜாப் கிடைக்கலங்கிறானுங்க. அது பாஸ்ட் அவுட் பீப்புளுக்கு வந்து ஓபிடியே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே, உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேபி மைட் ஹவ் ரீச்ட் அவுட் டு யூ. என்ன கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வருது? அவங்க ஃபஸ்ட்டு கேட்குற கொஷின்ஸே பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது வேலை இருக்கா இதான் கேட்குறாங்க. எனக்கு வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் காண்டாக்ட் தான் இருக்குது. நான் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி வேலை வாங்கி கொடுக்குற காண்டாக்ட் லிமிட்டட் நம்பர் ஆஃப் காண்டாக்ட் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து ரெஃபர் பண்ண முடியும், ரொம்ப கம்மியான பேருக்கு ரெஃபர் பண்ண முடியும். அதனால் அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அது அவங்களோட நிலைமையும் புரியுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் வந்து ஏதாவது கன்சல்டன்சியில் போய் வந்து வேறு விதமாக வந்து போயிட்டு ஜாப் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட்டை காமிக்கலாமா அப்படிங்கிற அந்த ரூட்டுக்கு போகிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே வல்னரபிள் கேட்டகரியில் இருக்காங்க. ஒரு சில கன்சல்டன்சி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் காசு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணுட்டே வந்து அந்தளவுக்கு சரியான ஸ்டாண்டர்ட் இல்லாமல் அவங்க வந்து ஒரு கம்பெனி மாதிரி வந்து வச்சு ரன் பண்ணிவிட்டு 2-3 பசங்களை வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து அதில் வேலை பார்க்குற மாதிரி வந்து டாக்குமெண்ட்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பேரோட ரன் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கம்பெனி அந்த கன்சல்டன்சி கம்பெனி வந்து ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த USCISல வந்து அந்த US கவர்மெண்ட் தெரிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு கம்பெனி மூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நல்ல கம்பெனியில் போய் வந்து வேலை தேடி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோம்
வருஷம் போயிடுவாங்க, மூவ் ஆன் ஆகிடுவாங்க. ஒரு 7-8 வருஷம் கழிச்சு வீசா ரினியூ பண்ண போகும்போது என்ன ஆகுனா, நீ முதல்ல வேலை பார்த்த கம்பெனி வந்து ஃப்ராடுன்னு தெரிஞ்சிடுச்சு, அந்த நேரத்தில் நீ அந்த கம்பெனியில் வந்து வேலை பார்த்துருக்க, அப்போ நீயும் ஃப்ராடாக தான் இருப்ப அப்படின்ட்டு அதையும் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய பசங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து இப்போ இருக்க கம்பெனி மட்டும் முக்கியம் இல்லை, நீங்கள் எந்த கம்பெனி வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரியில் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த எல்லா கம்பெனியும் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆனால் இது வந்து உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா நான் போகிற ஒரு கம்பெனிக்கு, ஒரு கன்சல்டன்சி கம்பெனி பார்க்க நல்லா இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ஓகே நான் போயிட்டு ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி நல்லா தான் இருக்குது, நான் அந்த கம்பெனி விட்டு போயிட்டேன். நான் போன ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனியால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வந்து திவால் ஆகிற நிலைமை போயிட்டு அவங்க வந்து அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ஃப்ராட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுறான், அந்த கம்பெனி வந்து இருந்த 7 வருஷத்தில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஃப்ராட், நானும் பார்க்க அந்த அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து பிரச்சனை வருது. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அங்கே யூஎஸில் சர்வைவ் பண்ணுறதே உங்களுக்கு வந்து பை சான்ஸ் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. யூஎஸ் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க, யூஎஸ் இஸ் எ கோல் டெஸ்டினின்னு சொன்னீங்களே, இப்போ அது வந்து மாறிடுச்சு அந்த வார்த்தை. நான் எப்படி சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் இல்லை, அது வந்து ஒன் ஆஃப் த டெஸ்டினேஷனாக ஆகிடுச்சு மக்கள் மத்தியில், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரெண்டாவது விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க வர்றதுக்கே. அண்ட் ரெண்டாவது வந்துட்டா கூட நீங்கள் வந்து எந்த ஒரு தப்புமே நார்மலாக தப்பு பண்ணக்கூடாது, நான் அதுக்காக வந்து ஆனால் தெரியாதனமாக ஏதாவது ஒரு சின்னதாக மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா கூட இங்கே வந்து பிரச்சனை வந்துருமான்னு யோசிக்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களால் படிக்க முடியாது. ரெண்டாவது. மூணாவது, படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த குட்டி டைம் பீரியடில் 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து வேலை தேடி கண்டுபிடிச்சி போகணும். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னொரு பெரிய சேலஞ்ச். அந்த முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த சிபிடி ஓபிடிலேருந்து அந்த ஹெச்ஓமி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த பீரியட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியடாக இருக்கும். வேலை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஓகே, ஆனால் எக்கனாமி ஸ்லோ டவுனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாட்டிப்பாங்க. ஸோ ஒரு 4-5 க்ரைட்டீரியா இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து யூஎஸ் வந்து ஒன் ஆஃப் த டெஸ்டினேஷன் ஆயிடுச்சு தவிர ஃபைனல் டெஸ்டினேஷனாக இல்லை. அது மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ ஜேடி வேன்ஸ் சொன்ன மாதிரி, அப்புறம் வந்து ட்ரம்ப் சொன்ன மாதிரி அவங்க வந்து டெம்பரவரின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் வந்து சிட்டிசன் ஆகிற வரைக்கும் எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலும் எல்லாருமே வந்து டெம்பரவரி தான். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் டெம்பரவரி தான், டெம்பரவரி அப்படின்ட்டு அந்த டெம்பரவரியாக வந்து பரவாயில்ல புரிஞ்சிருச்சியா, அதுக்கு நீ வந்து இன்னும் அழுத்தி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு பையன் வந்து பஞ்சாப்லேருந்து போயிருக்கான் போலக்கு, என்ன தப்பு பண்ணலேருந்து ரெண்டாவது விஷயம், அவன் வந்து கன் பாயிண்டில் வந்து ஏர்போர்ட்லேயே அவங்க அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவனை வந்து இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ இங்கே வந்து அடுத்த நான் யூஎஸ்க்கு போகணும் அப்படின்னு டெஸ்டினேஷன் போகணும் அப்படின்ற ஒரு பையன் அந்த நியூஸ் ஆர்டிக்கலை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வயலண்ட்டாக உட்காந்து பிடிச்சி கீழே அமுக்கி காலை வச்சு கண்ணை வச்சு அதெல்லாம் பண்ணவொடனே இங்கேருந்து பார்க்குறவன் இந்த அளவுக்கு இருக்குமா, எதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மைண்ட் செட்டு மாறிடுது. ஸோ இது வந்து ஒரு இப்போதைக்கு நிலைமையாக இருக்குது. ஆனால் இதை தான் அந்த கவர்மெண்ட்டு இப்போதைக்கு எதிர்பார்க்குதோ அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது. இது வந்து ஆக்சுவலாக யூஎஸ் எக்கானமியை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டெக்கில் வந்து ஒன் சைடு தே ஆர் சேயிங் தே வாண்டட் அ பீப்புள், அதர் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், ஃப்ரெஷர்ஸுக்கெல்லாம் வந்து ஜாப்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவிலேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வேலை பார்க்க போகிறவங்களும் சரி, அவங்க வந்து ஒரே இண்டஸ்ட்ரியில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க. டெக் இண்டஸ்ட்ரி 90% பார்த்தீங்கன்னா அது வந்து போகிற இந்தியன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், வேலை பார்க்க போகிறவங்க வந்து 90% வந்து அவங்க டெக் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகிறாங்க. மீதி கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் மற்ற இண்டஸ்ட்ரிக்கு போகிறாங்க. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெக் இண்டஸ்ட்ரி வளர்கிறதுக்கு இந்தியன்ஸ் தேவைப்படுது, ஆனால் ஓவராலாக அமெரிக்கா வளர்கிறதுக்கு இந்தியன்ஸ் தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு கொஷின் மார்க் தான். அது டிபேட்டபிள் தான், எஸ் ஆர் நோ டிபேட்டபிள் தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டெக் இண்டஸ்ட்ரி வளர்கிறது ஓகே, அது வளர்ந்துட்டு இருக்க பார்க்கலாம், ஆனால் மற்றபடி ட்ரேடு அந்த மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் வந்து இந்தியன்ஸை பொறுத்து இல்லை, ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் ரொம்ப கம்மியான பேர் தாங்க டெக் இண்டஸ்ட்ரி அளவுக்கு அங்கே வந்து கான்சன்ட்ரேட்டாக இல்லை. அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் வருது. அதுவும் இல்லாமல் இப்போ டெக் இண்டஸ்ட்ரி ஒரு சின்ன போர்ஷன் தான், மற்ற பெரிய போர்ஷன் ரொம்ப பிக்காக இருக்குது. இன்னொரு பிக்கஸ்ட் திங் யூஎஸ்ன்னு இல்லை, வெளிநாட்டில் போனால் நெட்வொர்க்கிங் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாராவது 4 பேருக்கு தெரிஞ்சிருந்து அவன் எங்கேயாவது ரெஃபர் பண்ணால், நீங்கள் சொன்னீங்க நான் எவ்வளோ பேருக்கு தான் ரெஃபர் பண்ண முடியும், தெரிஞ்சவங்களுக்கு 4 பேருக்கு தான் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்களே. ஸோ எப்படி தான் அவன் நெட்வொர்க் பண்ணுறது, என்னென்ன வாட் ஆர் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள் ஃபார் நெட்வொர்க்கிங், எஸ்பெஷலாக இங்கேருந்து மாஸ்டர்ஸ்க்கு யூஎஸ்க்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி நெட்வொர்க்கிங் இருக்குது? ஓகே, நான் 2 விதமாக வந்து அப்ரோச் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் கம்யூனிட்டிஸ், நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து பக்கத்தில் எங்கே ஒரு ஹிந்து டெம்பிள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் கேட்கலாம், ஒருத்தர் சொன்ன ஹிந்து டெம்பிள் பாருங்கள், நான் இதுக்கு ஹிந்து டெம்பிள் பார்க்கணுன்னாரு. பரவாயில்ல, ஏன்னா
நீங்கள் சர்ச்சுன்னு போனீங்கன்னா அந்த ஒரு சர்ச் தான் காமிக்கும். இந்து டெம்பிள் அந்த கன்ஃபார்மாக அங்கே இருக்க வந்து இந்தியாவிலேருந்து வந்தவங்க முக்கால்வாசி பேர் இருப்பாங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு நெட்வொர்க் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே போயிட்டு அங்கே ப்ரீஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்திருக்கேன், இந்த மாதிரி தமிழ் சங்கம் எங்கே இருக்குது, இல்லை நீங்கள் எந்த மொழியாக வேணா இருக்கலாம், அந்த சங்கம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த சங்கத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் வந்திருக்கேன்னு சொல்லி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஏற்கனவே அவங்க எல்லாருமே வந்து ஒரு பொசிஷனில் உட்காந்துருப்பாங்க. அந்த ஊரில் நிறைய கம்பெனிஸ் இருக்கும், இன்னும் அரௌண்ட் இருக்க கம்பெனிஸில் ஒரு பொசிஷனில் அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க. அண்ட் முக்கால்வாசி எல்லாருமே இந்தியன்ஸாக இருந்தால் டெக்காக தான் இருக்கும். 90% கண்ணை மூடிட்டு அவங்க டெக்கில் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாக வந்து அந்த ஒரு சர்க்கிள்குள்ளே நீங்கள் போயிடுறீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த நெட்வொர்க் நீங்கள் போயிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு போங்க, 2-3 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து தெரியும் இவங்க வந்திருக்காங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசும்போது அதில் ஒரு நெட்வொர்க் உங்களுக்கு வரும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒருவேளை டாம்ஸில் தங்குறீங்க பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து அமெரிக்கன் கிட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியனாகவே இருந்தீங்கன்னா உங்களால் வந்து அந்த ஊர் கல்ச்சரே உங்களால் கற்றுக்க முடியாது. ஒரு இடத்துக்கு நீங்கள் புதுசாக போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ எப்படின்னா ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டு அங்கே வந்து இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி, ஹோட்டலுக்கு போனால் புதுசாக வீட்டில் சாப்பிடாத சாப்பிட்ணும் இல்லையா, அந்த மாதிரி அங்கே வந்து நீங்கள் அந்த கிட்ஸ்கிட்டே கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க வந்து அந்த ஊரில் இருக்க நுவான்சஸ்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் கூடவே வந்து ஏதாவது ஒரு நல்ல சோஷியல் மீடியா ஃபாலோவிங், அவங்க வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறது, இமிக்ரேஷன் ரிலேட்டடாகவும் அதுக்கப்புறம் வந்து நார்மலாக அந்த யூஎஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு ரிலேட்டடாகவும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே அவங்க வந்து இது மஸ்ட்டு. இதுக்கு மேலே நெட்வொர்க்கிங் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு ஸ்டூடெண்ட்டால் எனக்கு தெரிஞ்சு வந்து அன்லஸ் அன்டில் அவங்க வந்து ஏதோ ஒரு லக்கில் ஏதோ கிடைக்காம அதை தவிர அவங்க வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த 2 பண்ணாலே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த ஏரியாவில் எந்த இதில் போகிற யூனிவர்சிட்டி இருக்காங்களோ அந்த ஏரியாக்குள்ளே இருக்க அந்த கம்பெனிஸ் அதில் இருக்க நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அந்த இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர்ஸு அப்புறம் வந்து ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ்ன்னு எல்லாருமே இருப்பாங்க. அவங்ககிட்ட நல்ல பேர் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் பேசுறவங்க நல்ல பேர் எடுத்துக்கிட்டனாலே அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வெளியே தேடுற மாதிரி இருக்கும். ஓகே, லிங்க்டின் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல், ஒய் இட் இஸ் மஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்? லிங்க்டின் வந்து நீங்கள் லிங்க்டின்ல இல்லைன்னா நீங்கள் இல்லவே இல்லை, ஒரே வார்த்தையில் சொல்லணும் சரிங்களா. லிங்க்டின்ல நீங்கள் வந்து நீங்கள் இன்டர்வியூவில் போனீங்கன்னா கூட அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே லிங்க்டின் ப்ரொஃபைலை ஃபுல்லாக பார்ப்பாங்க. அதில் நீங்கள் எந்த அளவுக்குலாம் போட்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு அதில் அட்ராக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க உங்களுக்கு காலே பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. விச் மீன்ஸ் தட் நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் இல்லைனாலே உங்களுக்கு வந்து அங்கேயே நீங்களே வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த ரெக்வர்ட்டுக்கு நீங்கள் ஒரு பாஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் லிங்க்டின் இஸ் எ வெரி மஸ்ட். அண்ட் தென் அதை வந்து நீங்கள் கனெக்ஷன்ஸோடு இருக்கணும். சில பேர் வந்து லிங்க்டின் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க, அது ரொம்ப கனெக்ஷன்ஸ் இருக்காது. அப்படி இருக்கும்போது வந்து புது ப்ரொஃபைல் மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே நான் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணி இந்த ப்ரொஃபைல் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வர அளவுக்கு இருந்தால் யூ வில் ஹாவ் அ பெட்டர் சான்ஸ். எல்லாருக்கும் ஒரு பிக்கஸ்ட் டவுட்டு ஆர் கிளாரிட்டி இல்லாத ஏரியா ஓபிடி சிபிடி. போகிறோம், ஸ்டூடெண்ட்ஸாக போகிறாங்க, எஸ்பெஷலி மாஸ்டர்ஸ்க்கு 20 hours பார்ட் டைம் ஒர்க் பண்ணலான்னு சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, யூனிவர்சிட்டியில் தான் பண்ணலாங்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, ஓபிடி சிபிடினா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ 2 இருக்குது. ஒன்று வந்து சிபிடி, ஒன்று வந்து ஓபிடி. சிபிடி அப்படிங்கிறது கரிக்குலர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கிராஜுவேஷனுக்கு முன்னாடி நீங்கள் யூனிவர்சிட்டியோட அப்ரூவல் வாங்கி உங்களோட ஃபீல்டில் நீங்கள் என்ன ஃபீல்ட் படிக்கிறீங்களோ உங்களோட ஃபீல்டில் நீங்கள் வந்து பார்ட் டைமாக போய் ஒர்க் பண்ணலாம். இது வந்து சிபிடி. அதாவது ஃபஸ்ட் இயரில், அதாவது 2 years மாஸ்டர்ஸில் ஃபஸ்ட் இயரில் கேம்பஸ் ஸ்கூலில், செகண்ட் இயரில் வெளியில் போய் ஒர்க் பண்ணலாம் 20 hours per week. கரெக்ட். நீங்கள் வந்து 12 months மேலே நீங்கள் ஃபுல் டைம் சிபிடி பண்ணிட்டீங்கன்னா வந்து ஓபிடி வந்து இன்எலிஜிபிள் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். இது வந்து அது யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் ஸ்லைட்டாக ரூல்ஸ் வேரி ஆகும், அதை அவங்களே சொல்லுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சிபிடி கிராஜுவேஷனுக்கு முன்னாடி பண்ணுறது. கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஓபிடி, அது வந்து ஆப்ஷனல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நார்மலாக 1 year ஆஃப் ஓபிடி வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்டெம் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 years எக்ஸ்ட்ரா. கரெக்ட். இது வந்து 2 years எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து ஸோ தட் நீங்கள் ஸ்டெம் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 3 years உங்களுக்கு வந்து ஓபிடி கிடைக்கும். இது வந்து நிறைய பசங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிஷியலாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னா அந்த 3 years கழிச்சு நீங்கள் வந்து H1B மாறணும். நீங்கள் அது ஃபஸ்ட் இயர்லேருந்தே கூட ட்ரை பண்ணலாம். ஆமாம், ஃபஸ்ட் இயர்லேருந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா முக்கால்வாசி பேர் ஃபஸ்ட் இயர்லேருந்து ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா லாட்ரியில் செலக்ட் ஆகணும். நீங்கள் வந்து அந்த ஓபிடி 3 years இருக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் வந்து H1B வாங்கிடணும். அதனால் 3 attempts உங்களுக்கு வந்து கிடைக்கும் லாட்ரியில் செலக்ட் ஆகிறதுக்கு.
அதனால் வந்து எல்லாரும் இந்த ஆப்ஷனில் தான் போவாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் H1Bயும் அதாவது வந்து லக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா ப்ராபபிலிட்டி, ஏன்னா நீங்கள் வந்து உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்கில்ஃபுல்லாக இருங்க, உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஆல்காரிதம் என்ன பண்ணும், ஒரு 3 லட்சம் அப்ளிகேஷன் வருதுன்னா அதுலேருந்து அவங்க 65,000 அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி இருந்தால் அதுக்குன்னு ஸ்பெஷலைஸில் 20,000 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஆல்காரிதம் தான் வந்து உங்களோட அப்ளிகேஷனை பிக் பண்ணால் தான் அதுக்கப்புறம் தான் ஒரு ஆஃபீஸரே வந்து ஓகே என்னது அப்படின்ட்டு வந்து அப்ரூவ் பண்ணலாமா வேண்டாமான்றது அதுக்கப்புறம் தான். ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ தான் டேலண்டடாக இருந்தாலும் உங்களோட ஃபேட் வந்து ஒரு 5% உங்கள் லக்குன்னு சொல்லலாம், இல்லை ஆண்டவன் அருள்னு சொல்லலாம், இல்லை அப்பா அம்மா பண்ண ஒரு இதுன்னு சொல்லலாம், புண்ணியன்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு இதுக்கு வச்சுக்கலாம். அதனால் அந்த கேட்டகரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி வந்து ஆயிடுச்சு நிலமை. அந்த பீரியட் தான் வந்து ஒரு பசங்களுக்கு ஒரு அந்த ஓபிடியிலேருந்து H1B ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த பீரியடில் தான் பசங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே. அதாவது வந்து கம்ப்யூட்டர் வந்ததுப்போ நிறையா சொன்னாங்க டைப்ரைட்டருக்குலாம் இனிமேல் வேலை இல்லை அப்படின்னாங்க. ஆனால் அதே மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஜாப்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏஐனால் சில ஜாப் கட்டாயம் போகும், ஆனால் சில ஜாப் உருவாகும் அப்படிங்கிறது ஐ எம் ஆல்சோ எ ஃபர்ம் பிலீவர். காலத்துக்கு ஏற்றாப்புல நம்ம மாறிக்கணும், மாற்றம் ஒன்றே நிஜமானது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்க வேண்டியது தான். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து ஏஐ வந்து உங்கள் ஜாப் எடுக்க போகிறதில்ல. யார் எடுப்பாங்கன்னா ஏஐ தெரிஞ்ச ஒரு ஆள் தான் உங்களோட ஜாப் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஆள் நீங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஜாப் வந்து தக்க வச்சுக்க முடியும். அவ்வளோதான். ஏஐ வந்து இட்ஸ் லைக் டூல் மாதிரி தான். அது ஒரு கத்தி கையில் இருக்குது, அந்த கத்தியை நீங்கள் ஆப்பில் வெட்டி நீங்கள் ஆப்பில் சாப்பிடலாம், இல்லை கையை கூட அறுத்துக்கலாம். அது அந்த கத்தியோட பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஏஐ வந்து அது சும்மா ஒரு டூல் மாதிரி இருக்க போகுது. அது யார் கற்றுக்குறாங்களோ அவங்க தான் அவங்க ஜாப் எடுக்க போகிறாங்களோ அவங்க தான் அவங்கள வந்து இது பண்ண போகிறாங்க, தவிர அந்த ஏஐ மேலே எந்த தப்பு கிடையாது. அதனால் அது சீக்கிரமாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகே, கடைசி முக்கியமான கொஷின். நான் வெளிநாட்டில் படிக்க போகிறேன். வெளிநாடுனா ஒரு செட் ஆஃப் பீப்புள் இன்னும் யூஎஸ் அப்படின்னு, யூஎஸ்லேயும் சில பேர்லாம் இந்த காலேஜ் போகணும், இந்த யூனிவர்சிட்டி போகணும், இந்த ப்ரோக்ராம் போகணும், அங்கே மாதிரி வேறு எங்கேயுமே கிடையாது அப்படின்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் நான் எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்படணும், ஒரு நாளைக்கும் ஒன்று சொல்கிறாங்க, நான் போய் அடுத்த ஒரு 2 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ வாங்கின கடனை வேறு அடைக்கணும், நான் வேறு கண்ட்ரி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களோட சஜஷன், அட்வைஸ் என்ன வேணால் சொல்லலாம், என்ன அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு? இப்போ இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குற அந்த சிக்னல்ஸும் சரி, அங்கே நியூஸ் மீடியாவில் நீங்கள் பார்க்குற விஷயங்களும் சரி, எதுவுமே வந்து தப்புன்னு சொல்ல வரல. இது நடந்தது தான். ஆனால் ஸ்டில் யூஎஸ் வந்து இட் இஸ் அன்மேட்ச்ட். ஏன்னா நீங்கள் எந்த கண்ட்ரியை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலும் யூஎஸில் இப்போவும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நிறைய இருக்குது. என்ன, நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் யூஎஸ்க்கு போனீங்கன்னா கூட யூ கேன் சர்வைவ். அதனால் வந்து யூஎஸ் இஸ் ஸ்டில் அ குட் கண்ட்ரி டு கோ அண்ட் ஸ்டடி. நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அன்மேட்ச்சாக இருக்கும். நீங்கள் என்னென்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்கள் முதல்லேருந்து சரி ஃபஸ்ட்டுலேருந்தே நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் வீசாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே வந்து அன்ஆத்தரைஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடாது. ஆனால் பாதி பேர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டீங்க, சேலரி. ஏன்னா அது வந்து ஒரு அட்ராக்டிங் ஃபிகர். ஏன்னா வந்து சேலரி வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் பார்க்கும்போது ஃப்ரெஷர்ஸ்க்கு நார்மலாக என்ன கிடைக்கும், ஒரு 5லேருந்து 10 வருஷம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன சேலரிஸ் கிடைக்கும்? ஃப்ரெஷர்ஸ்க்கு நீங்கள் வந்து நல்ல ஃபீல், நீங்கள் வந்து நார்மலாகவே நீங்கள் வந்து 85லேருந்து 100K நீங்கள் வந்து வாங்கலாம். நீங்கள் வந்து டெக் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது ஃப்ரெஷர்ஸ்க்கே 85லேருந்து 100K தாராளமாக வாங்கலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து 145 150 வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நீஷான டெக்னாலஜி அண்ட் ரொம்ப பெரிய கம்பெனிஸ் அப்படின்னா நீங்கள் 180 200 தாராளமாக வாங்கலாம். நீங்கள் சில ஃபேஸ்புக் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூனியனில் நான் வந்து கம்பைன் இன்கம் அந்த ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 500Kன்னு போட்டிருப்பாங்க. அதர் ஏரியா விச் வி மிஸ்ட் அவுட் இஸ் ஸ்கில்ஸ். நம்ம ஊரில் வந்து இப்போ நீங்கள் இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க, டிசிஎஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா 60% மார்க் இருக்கா, நீ எதுவுமே பேக்லாக் அரியர்லாம் இல்லாமல் கிளியர் பண்ணியிருக்கியா, 12th ஸ்டாண்டர்ட்லேயும் இவ்வளோ பர்சன்டேஜ் 70% இருக்கா, ஏதோ ஒரு பர்சன்டேஜ் 10th இவ்வளோ இருந்தால் தான் நான் இன்டர்வியூக்கே கூப்பிடுவேன். அதே அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா கூகுளில் அதெல்லாம் பற்றி கவலை இல்லைப்பா, நீ எங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன்னா எனக்கு கவலை இல்லை, உனக்கு ஸ்கில் இருக்கா, நீ ஸ்கில்லை எக்ஸிபிட் பண்ணி காமிக்கிறியா, உன்னை நான் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இது ரியலாகவே உண்மைனா ஆக்சுவலாக எந்த அளவுக்கு உண்மை? இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து நீங்கள் சொல்லிட்டீங்களா 60% கீழே வந்து இருந்தால் எடுக்க மாட்டாங்க. இது வந்து முதல்லேருந்து நான் இருக்கும்போது இருந்துச்சு, இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அதுவும் இல்லாமல் இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் 2 இயர்ஸ் நீங்கள் பிரேக் எடுத்துட்டீங்கனாலே உங்களால் வந்து திருப்பி வர முடியாது. அந்த மாதிரி சில ரூல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சில பேர் வந்து குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மெட்டர்னிட்டி லீவுக்குலாம் போவாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதனாலே வந்து திருப்பி வர சூழ்நிலை இருக்குது. ஆனால் யூஎஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது. நீங்கள் வந்து மார்க்ஸ் அந்தளவுக்கு பார்க்க மாட்டான். என்ன பார்ப்பாங்கன்னா அந்த டெக்னிக்கல் இன்டர்வியூவை நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். ஆனால் டெக்னிக்கல் இன்டர்வியூ நல்லா எலாபரேட்டாக இருக்கும். 1 hour கிட்ட வந்து தாராளமாக இருக்கும். 4-5 பேர் வந்து கேள்வி கேட்பாங்க. ஒரு சில பேர் நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ போயிட்டீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமே ஃபுல்லாக வந்துருவாங்க.
7-8 பேர் ஃபுல்லாக உட்காந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ ஒரு IAS என்ன officer பார்ப்பாங்கன்னா அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா உங்களால் அந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற ரோலுக்கு உங்களால் டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக அப்படின்றது மட்டும் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மார்க் எடுத்தீங்க அது இதுலாம் வந்து பார்க்க மாட்டாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அங்கே இருக்கும். முக்கால்வாசி சினாரியோ பேஸ் கொஷின்ஸ் தான் இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவனுக்கு தான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யாங்கிறது அடுத்த விஷயம். அது உண்மையாக இருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட் பெஞ்ச் தான். நம்மன்னு சொல்லுங்க. அதனால் வந்து நம்ம வந்து லாஸ்ட் பெஞ்ச் தான். அதனால் இருக்கும். ஆனால் இந்த இந்த க்ரைட்டீரியா அங்கே நீங்கள் வேலை மாறி போகும்போது கூட என்னோட வந்து ப்ரீவியஸ் சர்டிஃபிகேட் எதுவும் கேட்கல, நீ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான்னு கேட்கல, கொஞ்சம் மட்டும் பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க அவ்வளோ. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் டெக்னிக்கல் இன்டர்வியூ மட்டும் கரெக்டாக கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ ஆர் டன். Thank you so much. Such a wonderful information. I'm sure, lot of students will get benefit out of it. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரோட யூடியூப் போய் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் அபவுட் யூஎஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல அதை பண்ணுங்கள் ஸோ தட் ஒன் மோர் இன்டர்வியூ நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. டாடா பாய். தேங்க்யூ.